வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகா பெரியவாளினுடைய தமிழ் புலமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு தமிழ் பண்டிதரை கேட்டார் பெரியவா. அகநானூரில் ஏதோ பாட்டு வருகிறது. யமுனை கரையில் கோபியர்கள் ஸ்நானம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் வஸ்திரங்களை கரையில் வைத்துவிட்டு வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் செய்தார்கள். அவர்கள் மானத்தை ரட்சிக்க மரத்தை வளைத்து கொடுத்த விஷ்ணுவை போல் என்று வரும் என்றார் பெரியவா. அந்த பண்டிதர் பார்த்து சொல்வதாக சொன்னார். அடுத்து சீவக சிந்தாமணியில் வேறு தினசாக பாட்டு இருக்கும். பகவான் கோபியர்கள் கரையில் வஸ்திரத்தை வைத்துவிட்டு ஸ்நானம் செய்தவுடன் கோபியர் வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு குருந்த மரத்தில் ஏறிக்கொண்டானாம். எதேச்சையை அந்த சமயம் பலராமன் அங்கு வந்துவிட்டாராம். அண்ணா பலராமரிடம் பயம். தான் குருந்த மரத்தை யமுனையில் தள்ளி தான் வைத்து கொண்டிருந்த வஸ்திரங்களை கோபியர்களிடம் கொடுத்ததாக சொல்கிறார்கள். நீல நிற வண்ணன் அன்று நெடுந்துகில் கவர்ந்து தன்முன் பால் நிற வண்ணன் நோக்கின் பழியுடைத்து அன்று கண்டாய் வேல் நிறத்தானை வேர்த்தே விபுனர் தொழுகை ஆற்றுள் தோல் நிற விழையினாருக்கு குருந்து அவன் விழையனாருக்கு குருந்து அவன் ஓசித்ததென்றான். தன் அண்ணா பலராமன் வருகிறார் என்று தெரிந்தவுடன் பகவான் கண்ணன் கூச்சப்பட்டு குருந்த மரத்தில் ஒளிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கு. கிருஷ்ணன் கதை தமிழ் இலக்கியங்களிலும் பெருங்காப்பியங்களிலும் வருகிறது என்று அந்த தமிழ் புலவரிடம் பெரியவா சொன்னார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.